நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் குழந்தைங்கலாம் குத்து சாங்ஸை பாடி ஆடி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கோலாகலமா குத்து சாங்க பர்ஃபார்ம் பண்ண வரப்போறது சண்முக பிரியா. ஹாய் சண்முக பிரியா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ் சூப்பரா பேசுவீங்களா? கொஞ்சம் இப்போ நீங்க லோக்கல் தமிழ் பேசணுமே, எப்படி பேசுவீங்க? லோக்கலா சொல்லி கொடுப்பா தம்பி. சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டும்போது ஸ்பீடா போக கூடாது, ஸ்பீடா போகக்கூடாது, ஸ்லோவா போகணும், ஸ்லோவா ஸ்லோவா போகணும், போகணும், ஸ்லோவா போகணும், ஸ்லோவா போகணும். எப்படி? ஸ்லோவா போகணும். ஸ்லோவா போகணும். இதே இந்த பொண்ணு ஸ்கூல்ல போயிடுச்சுன்னா இங்கிலீஷ் டீச்சர் செம்மையா திட்டம். நான் சொல்லட்டா? சொல்லுங்க சார். சைக்கிள் ஓட்டும்போல் ஸ்பீடா போயில்ல, ஸ்லோவா போயானு. நீங்க பார்டர் விட்டு பார்டர் போய் ஓட்டுறீங்க. நீ வந்து சண்முக பிரியா வந்து சொல்ல வச்சா ஓகே. இதே வந்து சித்ரா மேம் சொல்ல வச்சனா அப்பா ஒத்துக்குறேன். என்னன்றா மேம்? இதான் மேம், குழந்தைங்க சைக்கிள் ஓட்டும் போது ஸ்பீடா ஓட்டக்கூடாது, ஸ்லோவா ஓட்டணும். ஸ்லோவா. குழந்தைங்க சைக்கிள் ஓட்டும் போது ஸ்பீடா ஓட்டக்கூடாது, ஸ்லோவா ஓட்டணும். ஐயா உங்களை விடவே நல்லா சொல்லிட்டாங்க. I am very happy. சண்முக பிரியா, all the very best ma. Thank you. அரக்க
சண்முக பிரியா, மேம். உன்னை எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது தெரியுமா? இந்த காந்தாரி மிளகு இருக்கு இல்லையா, இவ்வளவு தான் இருக்கு, ஆனால் ரொம்ப காரம். அப்படி சூப்பரா பாடினேன். தேங்க்யூ மேம். நல்ல பெர்ஃபார்மன்ஸு, நல்ல பவர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷனோட நல்லா பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். லோ நோட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணும், அவ்வளோதான். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பர். தேங்க்யூ மேம். சும்மா சொல்லக்கூடாது சண்முக பிரியா, சோக்கிது, ரொம்ப நல்லா பாடினமா. தேங்க்யூ மேம். సూపరు. థ్యాంక్ యూ సార్. ఆహా ఇప్పుడు నేను ఒక పాట పాడు. నేను ఒక పాట పాడతాను. என்னாடி செல்ல பின்னாடி இதுக்கு முன்னாடி உன் போல் யாரோடி சண்முக பெரியா என் செல்லா சக்கர குரலே அச்சுவல்லா ஓ சண்முக பிரியா, சூப்பரா பாடுன. யூ டேக் எ சீட் மா. இந்த குத்து ரவுண்ட்ல ஒவ்வொரு குட்டியும் சூப்பரா பாடி நிறைய குழந்தைங்க வந்து சாக்லேட் ஷவர் வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த குட்டியும் சாக்லேட் ஷவர் வாங்குவாங்களா அப்படின்னு பார்க்கணும்ல. நான் கூட நீ குளிக்கல தான், சாக்லேட் ஷவர் போட்டா குளிச்சுவல்ல. அது அப்படியே இந்த ஸ்மெல் வந்தா தள்ளில. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ். ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விக்னேஷ் வந்து இப்ப அந்த ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் டர்ரு விக்னேஷாவே இருந்தார். அப்படியே பயந்துட்டே இருப்பான். ஆமா. எதை பார்த்தாலும் அப்படியே ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் டேமேஜ் விக்னஸாக ஆயிட்டு வரா. கரெக்டு தானே நான் சொல்றது? ஓகே. குத்து ரவுண்டுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டி விட்டணும்பா. இந்த காலர் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே இருக்கணும். இந்த ஒரு கையை மட்டும் லைட்டாக அப்படி மடிச்சு விட்டுங்க. அப்படி சூப்பர். இப்போ நம்ம ஏரியா பையன் மாதிரி இருக்கிற. எனி டைம் யூ கம் ஹோம். ஓகே விக்னேஷ், ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை நம்ம லோக்கல் சென்னை தமிழ்ல பேசி பார்ப்போம். அப்பதான் நான் வந்து பாட விடுவேன். சரி, நான் சொல்றது ஓகே. இந்த கெட்டப் கேர் மாதிரி சொல்லலாமா? நீ சரியான ஆம்புலன்ஸா இருந்தா எங்க ஏரியாவுக்கு வாடா. நீ சரியான ஆம்புலன்ஸா இருந்தா எங்க ஏரியாக்கு வாடா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ். தேங்க்ஸ். கட்டுனா விட்டத கொட்டுனா
விக்னேஷ் எஸ் மேம் சோக்காய்க்குது ராஜா. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ பாடினது கமல் சாரோட ஸ்டைலில். அவர் கொடுத்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் நீ கொடுத்த தேங்க்யூ மேம். எல்லாம் அப்படியே நல்லா க்ளீனாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். கண்ணா ரொம்ப அழகா பாடினடா தங்கம், நல்லா பாடின. சூப்பர். தேங்க்யூ மேம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்தபோது தான் ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. அவ்வளோ நேரம் அது கூட ரொம்ப ஸ்டெடியாக ஜானகி அம்மா பாடுற மாதிரி இல்லை, அசையாமல் அப்படியே என்ன ஃபுல் எக்ஸ்பிரஷன் சிங்கிங்கில். தலை மேல சாக்லேட்டு கொட்டுகிற நேரம் இது. விக்னேஷ் பாட்டு படிச்சா வெள்ளங்க கிடையாது. என்னடா உன் பாட்டு எப்படி இத போட்டு பாக்குறேன் சொல்லட ரசா. தேங்க்யூ சார். தோட்டு கதவ கல்யாணி தான் தட்டுகிற நேரம் இது. புறம்போக்குனா என்ன? யாரை பார்த்து மேம் சொல்றீங்க? உன்னை பார்த்து புறம்போக்குங்கறாங்க. புறம்போக்குனா என்னையா? என்ன? புறம்போக்கு புண்ணாக்கு. புண்ணாக்கு மீன்ஸ் அந்த கவுக்கு குடுக்குற சாப்பாடு. அது இல்லைங்க, புறம்போக்குன்னா என்ன தெரியுமா? புறம்போக்குனா என்ன? எதிரியை புறத்தே போக்கு, எதிரியை சண்டை போட்டு அவன் உடம்பை புண்ணாக்கு. புறம்போக்கு புண்ணாக்கு. ஐயோ ஐ லைக் இட். நீங்க சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தீங்க பாருங்க. இப்ப உரிமையோட இன்னொன்னு இருக்கு, அறிவில்லாதவனே. அறிவில்லாதவனே இது எனக்கு தெரியும். அப்படி என்ன அவனுக்கு அறிவே இல்லைன்னா அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவில் ஆதவனே, அறிவில் சூரியனே. No I know liking. நான் அறிவில்லாதவன். அப்புறம் அவர் ஒரு முட்டாளு. நான் சொல்லல, நீங்க மீனிங் சொல்லுங்க, அதே மாதிரி பேசுங்க. இல்ல இந்த தடவை நீ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். நீ ஒரு முட்டாள் சொல்லுங்க. நீ ஒரு முட்டாள். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? முட்டுன்னா மலை, ஆள்பவன் முருகன், மலையாண்டி அப்படின்னா அர்த்தம் முருகப்பெருமான் அர்த்தம். முட்டு மலையாண்டி. ஐயம்மா முட்டு மலையாண்டி. ஓகே ஓகே கண்ணா, உன்னால எனக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நைட்டுக்கு நிறைய சோறு கிடைச்சிருக்கு. சரி நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நோ நோ சித்ரா மேம் வந்து gift hamper கொடுக்கணும், சாக்லேட் gift hamper. ஓ ஓகே ஓகே ஓகே. அட அட அட, இது விட ஒரு சூப்பரான மூமெண்ட் இருக்க முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ஜாய் மூமெண்ட். அம்மா இருக்காங்களா? ஹாய்மா. உங்க பையன் வந்து ஒரு ரவுண்ட்ல டேஞ்சர் ஜோன்ல நின்னாரு. இன்னைக்கு வந்து உங்க பையன் எந்த அளவுக்கு நல்லா பாடி இருக்காங்கன்னா, சித்ரா மேமே வந்து இவனுக்கு முத்தம் கொடுத்து சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு புண்ணியம் பண்ணியிருக்கான். இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீ அமைதியா இருந்தே இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கியே, கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவ? உன்ன மாதிரி ஆயிருப்பான். நீ சூப்பரா பேசுனமா. யூ கேன் டேக் எ சீட்.